அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏற்கனவே நம்ம நிறைய இந்த வாட்டர் மெலனை பற்றி பேசியிருக்கோம். நான் லைக் படம் போய் பார்க்க போனேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு சீமான் அண்ணன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த லைக் படத்தை போய் பார்க்கலான்னு போனேன். அந்த படத்தில் இந்த தர்பீஸ் போல நடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. சரி, என்னதெல்லாம் நடிச்சிருக்கான் அப்படின்னு போனால் அந்த படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவால், அதாவது முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ்னால பைத்தியமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு ஒரு இப்போ சரக்கடிச்சு பைத்தியமாகி மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த மறுவாழ்வு மையம்னு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டி அடிக்ஷன் சென்டர். அந்த மாதிரி இந்த மொபைல் மூலமாக பைத்தியமானவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மறுவாழ்வு மையத்தை சீமான் அண்ணன் நடத்துறாரு. அவருடைய மகன் பிரதீப் அவர்கள் அங்கே ஒரு சீனுங்க, ஹீரோயின் கூட ஒரு சீன், அதில் வாட்டர் மெலன் சாப்பிட்டு அந்த ஃபேமஸான அந்த ரீல் பண்ணுறாப்புல. இவ்வளவு தான் அந்த ஆள் நடிச்சிருக்கிறது. இதுதான் அந்த தர்பீஸ் பழம் சாப்பிட்டு இப்படின்றான், அவ்வளவுதான். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட அவனை அந்த படத்தில் காட்டலை. ஆனால் நான் லைக் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், இப்படி தான் எல்லா படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. இப்போ என்னடா கதை அப்படின்னு பார்த்தா, இந்த என்ன சொல்கிறான் முனதண்ணி, இது வில்லங்க எங்கே போனாலும் ஏழரை ஏதாவது கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற ஒரு காமெடிக்கு ஏற்ற மாதிரி இவன் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனையை வலிச்சிட்டு வந்துடுறான். இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், இந்த திவாகர் பேசின ஒரு வீடியோ பார்த்து போட்டு போலன்னு பொழந்தோம். இப்போ என்னடான்னா, இவனை பிக் பாஸ்குள்ளே கூப்பிட்டு போனதே விஜய் டிவி பண்ண பெரிய தப்பு. இந்த மாதிரி ஒரு தற்கூரிய, இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட ஒரு மனுஷனை இவங்க பிக் பாஸ்குள்ள கூப்பிட்டு போய் அவனுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது பெரிய தப்பு. இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ, அதுவும் ஒரு குப்பையான ஒரு ஷோ. இவனுங்களுக்கு டிஆர்பி வேணும் அப்படின்னா பிய கூட திம்மானுங்க போல இருக்கு, அதில் தூக்கி இவனை போட்டிருக்கானுங்க. யார? இந்த சனத்தவரைய. இப்போ இந்த வீடியோவில் 2 செக்ஷனாக வரும். முதல் பாதி நம்ம இப்போ கரண்ட் அப்டேட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம பேச போகிறது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலுடைய கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறோம். இப்போ திவாகரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் பரபரப்பாக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தாப்புல. நேற்றுலேருந்து அதுதான் ட்ரெண்டு. அதாவது நம்ம பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மத்தியில் அதுதான் ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. என்னடா கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய 3 பேர் அடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். யார் அந்த 3 பேர்? மாகாப்பா ஆனந்த், புகழ், அதுக்கப்புறமா கானா வினோத், அப்புறம் இன்னொருத்தருடைய பேரை சொல்கிறாப்புல. எதுக்குள்ள அடித்தாங்க அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனத்தாவில் குக் வித் கோமாளியில் நான் ஆடிஷன், அதாவது ஆடிஷன் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ கானா வினோத் என்ன வம்பு வலுத்தாப்புல, புகழ்லாம் என்ன கலாச்சாப்புல, நானும் பதிலுக்கு பேசுனேன். அப்போ மாகாப்பா ஆனந்த் தன்னை இரும்பு ராடால் அடிச்சிட்டாரு. கானா வினோத்தும் புகழும் என்னை தாக்குனாங்க, மொத்தமாக சேர்ந்து என்னை தாக்குனாங்க, என்னை மூஞ்சிலேயே குத்துனாங்க, எனக்கு வெளிக்காயங்கள் நிறையா இருக்கு, ரொம்ப அவதூறாக பேசினாங்க, கொலை மிரட்டல் விட்டாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாப்புல. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மாகாப்பா ஆனந்த் மட்டும் போகலை, இந்த சைடு கானா வினோத்தும் புகழும் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க தரப்பு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இப்போ என்னன்னா, மாகாப்பா ஆனந்த் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக மாகாப்பா ஆனந்த் மேலே மறுபடியும் கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், என்கிட்ட பகிரங்கமாக மாகாப்பா ஆனந்த் புகழும் கானா வினோத்தும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இந்த சனத்தாவில் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறான். அப்போ தனக்கு அடிப்பட்ட மாதிரி ஒரு மார்க்கை காட்டுறாங்க காலில். அந்த மார்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கொசுலாம் கடிச்சு சொரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சொரிஞ்சோன்னா சுகமாக இருக்கும். சில பேருக்கு சுகமாக இருக்கும், எல்லாருக்கும் சுகமாக இருக்கும். அதில் சில பேர் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொரிஞ்சு அப்படியே அந்த ஸ்கின்னு பிஞ்சு புண்ணாகிற வரைக்கும் சொரிவாங்க. சின்ன வயசில் நான் கூட இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி முட்டியில ஏதோ சொரிஞ்சு இவன் புண்ணாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த புண்ணை இரும்பு ராடால மாகாப்பா அடிச்சிட்டாரு, அதுல ஏற்பட்ட காயம்னு சொல்லி காட்டுறான். அடி வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது, அது நல்லாவே தெரியுது. இரும்பு ராடை கொண்டு அடித்தாரு அப்படின்னு சொல்றான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இந்த
சினத்தாவில் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வளருது, அதாவது எப்போ ஆஸ் யூஷுவல் அந்த தற்புகழ்ச்சி ஒன்று பாடுவான் இல்லையா, தான் பெரிய அப்போதான் சொன்னான் லைக் படத்துலலாம் நான் நடிச்சிருக்கேன் டா, 2 செகண்ட் நடிச்சதெல்லாம் ஒரு நடிப்பாடா, இதை வந்து காத்து கருப்பு கலை சொல்லலாம். லைக் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ஏன்னா நிறைய சீன்ஸ் வரான். அதே மாதிரி அந்த ஒரு சின்ன பையன் சோஃபா வைப்பான் பாருங்க, அந்த பையன் வரான். இன்னொருத்தர் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து பாட்டு பாடுறன்ற பேர்ல பள்ளி மாதிரி இருப்பாப்புல, அவர் வராப்புல. அவங்கெல்லாம் சொல்லலாம் நான் லைக் படத்தில் நடிச்சிருக்கேன், நீ சொல்லலாமா? சொல்றான் அவன், அப்படித்தானே இருக்கா? முக்கியமா அதில் அவன் சொன்னது என்னன்னா, என்னை வளர விட மாட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறதுனால நான் வந்தா புகழுக்கு மார்க்கெட் போயிடும், நான் வந்தா கானாமினத்துக்கு மார்க்கெட் போயிடும், நான் வந்தா மாக்காப் ஆனதுக்கு மார்க்கெட் போயிடும், எல்லா ப்ரோமோலையும் நான் தான் வருவேன், மெயின் கண்டென்ட்டா நான் தான் இருப்பேன். இப்போ தெரியுது அந்த பேச்சுக்கு யார் காரணம்னு? இவனுங்க தான். யார்? இந்த விஜய் டிவி காரணம். பிக் பாஸ்ல அவனை வச்சு சும்மா இல்லாம எல்லா ப்ரோமோலையும் அவனை காட்டி அவனை வச்சு டிஆர்பி ஏற்றி இன்னைக்கு அதையே அவன் வந்து என்னன்னா தனக்கு வந்து ஒரு பலமாக பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து ஒரு புகாரா வந்து கொடுத்துருக்கான். ஆனா இந்த தர்பீஸ் சொல்றதுல ஒரு விஷயம் வந்து உண்மை. எதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா, விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் மாகாப்பானதா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், மற்றவர்களை வளர விட மாட்டாங்க. அது வந்து உண்மை, 100க்கு 100 உண்மை. நமக்கே கிடைச்ச பல சோர்ஸ் மூலமா நமக்கு கிடைச்ச தகவலும் இதுதான். இப்போ நீங்க விஜய் டிவிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஏஞ்சல்னு ஒரு விஜய் வந்தாங்க, அவங்க இல்லை. அதுக்கு முன்னாடி ரட்சன், நம்ம ஜாக்லின், இந்த மாதிரி பல பேரை வந்து வளர விடாம பார்த்துக்கிட்டதுல இவங்க 2 பேருக்கு பெரும் பங்கு உண்டு. ஏன்னா மொத்த இதுலுமே வந்து தங்களுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து 2 பேருமே விரும்பக்கூடிய ஆட்கள். மாகாப்பாவும் சரி, பிரியங்காவும் சரி. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இவன் பேசுறது என்னை வந்து அடிச்சுட்டாங்க, என் வளர்ச்சி பிடிக்காம என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு இவன் சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா இந்த நாய் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது. சில பேர் இப்படிதான் ஊருக்குள்ள வந்து திரிவானுங்க, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டானுங்க. இந்த மாடு அசை போட்டுக்கிட்டே இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இவனுங்களுக்கு வந்து தான் வாயை வச்சுக்கிட்டு எங்கன்னா போய் வாயை வைக்கலைன்னா தூக்கமே வராது. எங்கன்னா போய் வாயை வைக்க வேண்டியது, அது ஒரு பிரச்சனையா ஒரு பஞ்சாயத்தா கிளம்ப வேண்டியது. அதில் போட்டு 4 ஊமை குத்தாயாமனா குத்துனானா ஐயோ என்னை குத்திட்டாங்க, ஐயோ என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து ஸ்டேஷனா போக வேண்டியது. நாட்டுக்குள்ள இந்த தர்பீஸ் மாதிரி பல தர்பீஸ் சுத்துறானுங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்கானுங்க இந்த மாதிரிதான். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க, ஊர்ல இருக்கிற பொம்பெல்லாம் வளர்த்து விட்டுருவானுங்க. வளர்த்து விட்டு அங்க எதனா ஒரு ரியாக்ஷன் வந்த உடனே ஓடி போய் ஸ்டேஷன்ல போய் ஐயா சாமி என்னை இது பண்றாங்க அப்படின்னு வந்து உழ வேண்டியது. ஏன்டா அப்படி இருக்கீங்க? சோறு தானடா திங்கிறீங்க. இவன் கண்டிப்பா இதெல்லாம் ஒன்று பேசியிருப்பான். அதுவும் குறிப்பா கானா வினோத் அவர்கள் வந்து என்னை வந்து த்ரெட்டன் பண்றாரு, இவன் சொல்றதான் என்னை த்ரெட்டன் பண்றாரு, கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு வந்து ஒரு புகார், ஒரு வார்த்தையை சொல்றான். அதோட சேர்த்து என்ன சொல்றான்னா, மாகாப் ஆனந்த் வந்து குடிகாரர், அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் குடிச்சிட்டு தான் வருவாரு, தண்ணி குடிக்கிறேன்ற சாக்கில் போய் குடிச்சிட்டு. ஏன்னா எந்த சேனல்லையாச்சும் விஜய் டிவி வந்து என்னதான் விஜய் டிவி வந்து ஒரு மாமா டிவி அப்படின்னாலுமே அவனுங்களும் ஒரு கார்பரேட் நிறுவனம். இதெல்லாம் எந்த சேனல்லையாச்சும் அலோவ் பண்ணுவானா? வாயை திறந்தா பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே வராதடா அவனுக்கு. இதான் சொல்றல, பல பேரு வாயா திறந்தாலே பொய் தாங்க. இந்த தவளை தன் வாயால் கிடுமன்ற மாதிரி கெட்டவன் பல பேர் இருக்கான். அதுல ஒரு முக்கியமான ஆள் இந்த திவாகர். இவனை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட டைரக்டர்ஸா இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸா இருக்கட்டும், இல்லை யூடியூபர்ஸா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், விஜய் டிவி போன்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸா இருக்கட்டும், உங்களால தான் இந்த மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு வளர்ந்து நின்று எல்லார பத்தியும் கடிச்சுக்கிட்டு இருக்கான். நிஜமாவே இவனை வந்து காலில் அடிச்சிருக்கூடாது, வாயிலேயே அடிச்சிருக்கணும். ஏன் சொல்றேன்னா, குடிச்சிட்டு வராரு, எப்போ பார்த்தாலும் இவனுக்கு யாரு கூடனா பிரச்சனை வந்தா அவங்க மேல அவதூறு பரப்புறதே இவனுக்கு வேலையா போச்சு. எத்தனை பேர் மேல இது வரைக்கும் அவதூறு பரப்பியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இவனை வந்து விமர்சனம் பண்றாங்களோ அவங்க எல்லார் மீதும் அவதூறு பரப்புறத முக்கியமான ஒரு தொழிலை அந்த திவாகர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கோமாளி, ஒரு ஜோக்கர், சீரியஸா ஜோக்கர். எப்பயுமே தன்னை சுத்தி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும், எப்பயுமே தன்னை சுத்தி வந்து ஒரு லைம் லைட் இருக்கணும். அதுல என்ன சொல்றான், இந்த வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல வர என்னை பத்தி தவறான தகவல்கள்லாம் வந்து அங்கே பத்தி என் பர்சனல் வாழ்க்கையில அங்கே வந்து பேசுறாங்க அப்படின்றான். எது தவறான தகவல்? உனக்கு திருமணமாகி 2 முறை திருமணமாகி விவாகரத்து ஆயிருக்கு அப்படிங்கிறது தவறான தகவலா? உனக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தவறான தகவலா?
இன்னொன்று வயசு எடுத்துப்பான். மாகாப்பா ஆனந்த்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவர் விஜய் டிவியில் ஆங்கராக இருக்காரு. டேய் சரிடா, நீ எனக்கு இவன் ஆதார் கார்டு காமிச்சான் பாருங்க என் வயசு இதான்னு சொல்லிட்டு, அந்த ஆதார் கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேதி வந்து 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1988 இருக்கு. இப்போ எங்க அப்பாக்கெல்லாம் வந்து எந்த தேதியில பிறந்தாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதே மாதிரி பல பேருக்கு வந்து எந்த டேட்ல அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்படி தெரியாதவங்க எல்லாருக்கும் வந்து ஆதார் கார்டில் காமனாக கொடுக்கப்படுற ஒரு தேதி தான் 1ஆம் தேதி 1ஆம் மாதம் வருஷம். இந்த வருஷத்தில் பிறந்தங்க நான் அப்படின்னு குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. அதை வந்து கால்குலேட் பண்ணி ஒரு டேட்டை போட்டு கொடுப்பாங்க. ஃபேக். அது ஃபேக்குன்னா உறுதியான தேதி கிடையாது. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த காலத்துலாம் பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணி தன்னுடைய வயதை குறைவா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேக்கா கொடுக்கப்பட்ட டேட்டு தான் அது. அது உண்மையாவே இருந்ததா கூட இவனுக்கு 36 வயசா அப்படின்னாலுமே கூட பார்க்கறதுக்கு நீ அப்படி இல்லடா. எல்லாரையும் உன்னோட கம்பேர் பண்ணி நீ அவங்கள தானே அசிங்கப்படுத்துற. வாயை வச்சுட்டு சும்மா இருடா, கொஞ்சமாச்சும் சும்மா இருடா. எதுவும் பேசாம ஏதோ 1-2 படத்துல இந்த 2 செகண்ட் 3 செகண்ட் வரியா அப்படியே வாழ்க்கையை ஓட்டப்பார். என்னெல்லாம் கேட்டா அது கூட இவனுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசிக்கிட்டு இருக்கான். யாரு திவாகர் வாய் வைக்காத எந்த நடிகருமே கிடையாது. எல்லார பத்தியும் தனக்கு மட்டும்தான் நடிப்பு வரும்ன்ற மாதிரியும் மற்றவர்களுக்கெல்லாம் அது வந்து வரவே வர இயற்கையா நடிக்கிறேன். அதாவது இவன் பேசுறது காது கேட்க மாட்டேங்குது, காதுல கேட்க முடியல, காதே அழுவுது. எப்பாடே இவன் பேசுறதெல்லாம் கேட்காதீங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றேன், திவாகர் சொன்னபடி மாகாப்பா ஆனந்த் வந்து யாரையும் வளர விட மாட்டாரு அப்படிங்கிறது ஓகே. குரேஷியெல்லாம் புகழ் வந்து வளர விடலை, துரத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். உள்ள என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நமக்கு தெரில. ஆனா இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. யாரு இந்த தர்பீஸ் ஒன்றும் நல்லவன் கிடையாது. இவனை அடிக்கிறதுலையோ அடி வாங்குறதுலையோ எந்த தவறுமே கிடையாது. ஏன்னா ஆள் அப்படிப்பட்ட ஆள். இவனை மாதிரியான ஆட்கள்லாம் நிச்சயமா ஒரு நாள் வாங்குவானுங்க, ரோட்லயே வாங்கணும், அப்பதான் அடங்குவானுங்க. அடுத்த ஒரு வீடியோல கூட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.